இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் லைட்டனிங்கான பாத் பவுடர் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலேயே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் எல்லாருமே டாக்டர் ஷர்மிகாவோட பாத் பவுடர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது கமலி நேச்சுரல்ஸோட பாத் பவுடர். கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவுக்கு கீழே டவுட் கேட்குற எல்லாருமே நான் வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே திரும்பி திரும்பி கேட்குறீங்க. அதே மாதிரி ரெட் வைன் வீடியோ, கீ வீடியோ, இது எல்லாமே டீடைல்டு வீடியோவாக தான் கொடுத்துருக்கேன். அத்தனை டவுட்டுமே கிளியர் பண்ணி நான் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுறது கேட்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோவை கிளியராக டீட்டெயிலாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஸ்கின் லைட்டனிங் பாத் பவுடர். நம்மளோட ஸ்கின் டோனை நல்லா லைட்னிங் பண்ணுற, க்ளோவிங் பண்ணுற, சூப்பராக ஷைனிங்காக வச்சுக்கிற ஒரு 3 பாத் பவுடர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாத் பவுடர் எல்லா ஏஜ் டைப்பும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டே 1லேருந்தே சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலையே அதிகமான இன்க்ரீடியன்ஸ் நம்ம கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்லேயே நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறது வந்து பாத் பவுடர் தான். இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல டிஸ்கலரேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்குற, நல்லா ஸ்மூத்தாக வளவளப்பாக வச்சுக்கிற, ப்ளஸ் வந்து நல்ல ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணுற சூப்பரான நிறைய ரிச்சான இன்க்ரீடியன்ஸ், ஹை குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் காட்டியிருக்க அதே இன்க்ரீடியன்ஸ் தானா பாத் பவுடருக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நம்ம வீடியோவில் 7 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் ஷோ பண்ணியிருக்கோம். பட் அதை விட நிறைய இன்க்ரீடியன்ஸ், மொத்தம் 31 இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் இந்த ஒரு பாத் பவுடரில். இந்த பவுடர் கூட வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், அதோட ரிசல்ட்டும் அமேசிங்காக இருக்கும். இந்த பாத் பவுடரில் ஃபேஸ் பேக்காக, ஃபேஸ் வாஷ் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது சோப்பு தேவையே படாது. இன்னுமே பெஸ்ட் ஆக்கிற 3 பாத் பவுடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒன்று பாத் பவுடர் 1 ஸ்பூன், அது கூட ஸ்கின் கலர் பூஸ்டர் 1 ஸ்பூன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் உங்களோட பாடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே சேரும்போது நல்ல ஒரு கிளென்சிங் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்ல இருக்க ஃபுல் பாடியில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். பர்டிகுலராக ஃபுல் பாடியும் டேனாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாத் பவுடரை கண்டினியூவாக 3 டேஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 1 ஸ்பூன் பாத் பவுடர், அது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு க்ளோவிங் பவுடர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். பிகாஸ் நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். நல்ல ஒரு பேபி சாஃப்ட் சருமம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு, தொடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் பேபிஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பாத் பவுடரும் க்ளோவிங் பவுடரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேபிஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நியூபார்ன் பேபிலேருந்து ட்ரை பண்ணவங்க ஒரு 6 மாதத்துக்கு கழித்து அவங்களோட ரிசல்ட் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கனாலே ரெகுலராக நான் போட்டிருப்பேன். ஸ்கின்னோட டெக்ஸ்சரையே அப்படியே மாற்றும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது. அடுத்து சேம் 1 ஸ்பூன் நம்மளோட பாத் பவுடர், அது கூட ரிச் க்ளோவிங் அண்டு லைட்டனிங் பவுடர். இது வந்து இதில் பேர்லேயே இருக்குது, நல்ல ரிச்சான க்ளோவிங் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் லைட்னிங் இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்கும். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நார்மலாகவே. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பாத் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது அமேசிங்காக இருக்கும் இதோட ரிசல்ட்டு. நம்ம சோப்பே போட வேணாம், 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மிக்சிங் கூட ஏதோ ஒன்று கூட நம்ம ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பை ஆட் பண்ணி ஃபுல் பாடிக்கு நல்ல ஜென்டலாக மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்துட்டு சோப்பு போடாமல் பாத் பவுடர்ஸ் மட்டுமே, இந்த நான் சொன்ன சூப்பரான பாத் பவுடர்ஸ் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஒரு நாள் ஸ்கின் கலர் பூஸ்டர் கூட, ஒரு நாள் க்ளோவிங் பவுடர் கூட, ஒரு நாள் வந்து ரிச் க்ளோவிங் லைட்டனிங் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணி ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வாட்டர் கூட மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா குளிக்கும் போது நம்மளுக்கு பாடியிலே வந்து வாட்டர் இருக்கும். ஸோ அப்படியே தண்ணியோடு போயிடக்கூடாது, நல்ல மசாஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்.
தண்ணி மட்டும் போதும்னு சொல்கிறதுக்கு ரீசன் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ வேறு எது கூட ஆட் பண்ண வேணாம், தண்ணியே போதும். அதிலே எல்லா போஷாக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ 4 நாளைக்கு ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணி நல்லா டெட் செல்ஸை ஃபுல் பாடிக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ரெகுலராக இந்த மாதிரி ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணுற க்ளோவிங் பண்ணுற பாத் பவுடர் போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸ்கின் டோனை நல்ல டைட்டனிங் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு யங் லுக் இருக்கும். ஃபேஸை மட்டும் நம்ம பளபள வச்சுருந்தா, ஃபேஸை மட்டும் நல்லா எங்கே வச்சுருந்தா பத்தாது, நம்மளோட பாடியோட தோலுமே வந்துட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் தொங்கி போய் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதையும் நல்ல டைட்டனிங் கொடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெமெடிஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்து போன தடவை வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது, நீங்கள் வந்து மாற்றி கையை காமிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி. நான் அதே கையை தான் காமிச்சேன், வாட்டரோட காமிச்சிருக்கேன். ஏன்னா வாஷ் பண்ண உடனே அந்தளவுக்கு ஒரு கிளாஸி லுக் இருக்குது, வாட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் அப்படி வாஷ் பண்ண உடனே காமிச்சேன். வைப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு டீஹைட்ரேஷனாக இருந்தாலும் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே நல்ல ஹைட்ரேஷனாக செம்மையாக ஒரு ஃபேஷியல் பண்ண ஃபீலிங் வந்து இருக்கும். எப்போதுமே இந்த பாத் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பாத் பவுடர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சோப் யூஸ் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஒரு 10 நாள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணி ஒரு பேக் மாதிரி போடும்போது இது வந்து நல்ல ஒரு ஃபுல் பாடியுமே டைட்டனிங் பண்ணி செம்ம ரெஃப்ரெஷ் கொடுக்கும். ரெகுலராக ஒரு 2 மினிட்ஸ் போடும்போது பேக் மாதிரி கன்சிடர் ஆகுதுல்ல. ஸோ செம்மையாக ஸ்கின் டோனை வந்து உங்களுக்கு லைட்டனிங் பண்ணி ஒரு க்ளோவிங் கொடுக்கும். ஃபுல் பாடியுமே மெயின்டைன் பண்ண ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபேஸோட ஸ்கின் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி பாடியோட ஸ்கின்னும் நம்ம மெயின்டைன் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வே ஆஃப் மெத்தட். நம்ம கண்டிப்பாக வந்து ஃபுல் பாடியும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஃபேஸை மட்டும் பார்த்துட்டே இருந்தோமா பாடி வந்துட்டு ஏஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு அப்படியே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பாருங்கள் இப்போ 2 கையுமே ஒரே மாதிரி வந்து இருக்கா. இந்த சைடு நான் போட்டது வந்துட்டு பிரைட்னிங் ஸ்க்ரப்பு கூட ஸ்கின் கலர் பூஸ்டர் பாத் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால அது, ஃபேஸ்க்கு வந்து க்ளோவிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது போட்டேன். இந்த சைடு கைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காமிச்சேன் அந்த கைக்கு வந்து ரிச் க்ளோவிங் லைட்டனிங்கோட பாத் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சது காமிச்சேன். ஸோ நல்ல ஒரு ஃபுல் பாடியுமே தேஜஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனும் கூட. அண்ட் தென் குழந்தைங்களுக்குலாம் இப்போலேருந்து இதே மாதிரி நம்ம போட்டு தான் பழக்கப்படுத்தணும். ஒரு சோப்பு மட்டுமே போட்டு அவங்களோட ஸ்கின்னும் கொஞ்ச நாள் ஒரு 30-35 வரைக்கும் தான் நிறைய பேர் வந்து எங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அப்படியே ஏஜ்டான மாதிரி ஆயிடுறாங்க. அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லாமல் நம்ம சொல்லி கொடுத்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வளர்க்கணும். பாருங்களேன் என்னோட ஸ்கின் எவ்வளோ தேஜஸாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக செம்ம ஹைட்ரேஷன் கொடுத்து அவ்வளோ ஒரு ஷைனிங் லுக் வந்து கொடுத்துருக்கு. நான் யூஸ் பண்ணது ஜஸ்ட் பாத் பவுடர் அண்ட் க்ளோவிங் பவுடர். நம்ம கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்காகவே வந்து ரெடி பண்ணது. இன்டேக் எடுக்கும்போது எந்த அளவுக்கு பியூராக எடுப்போமோ அதே மாதிரி தான் பியூரான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட பாத் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரிவ்யூஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களும் கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டையுமே உங்களோட ஃபேமிலியுமே ஹெல்த்தியாக ஒரு ஹெல்த்தி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 100% நேச்சுரல் அண்ட் பியூரில். நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் கமல் நேச்சுரல்ஸ் கஸ்டமர்ஸ்னா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஒரு பியூரான ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.